11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் மாநில அளவில் பொதுத் தேர்வு நடத்த பள்ளிக் கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சங்கரன். சேர்வதற்கு நீட் நுழைவுத் தேர்வில் தகுதி பெற வேண்டும் என்பது ஒரு கட்டாயமான ஒரு சூழல் உருவாகி இருக்கக்கூடிய இந்த நிலையில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருப்பதாக இந்த துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது இதுவரை மாவட்ட அளவில் நடந்து வந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை இனி மாநில அளவிலான பொதுத் தேர்வாக நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வழக்கமாக 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு அவ்வளவாக பள்ளிகள் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. குறிப்பாக தனியார் பள்ளிகள் அனைத்துமே 12ஆம் வகுப்பு பாடங்களைத்தான் 11ஆம் வகுப்பில் நடத்துகின்றன. இதையெல்லாம் தவிர்க்கும் வகையில் அதே நேரத்தில் நீட் தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகக்கூடிய ஒரு வாய்ப்பாக 11ஆம் வகுப்பிற்கு இனி மாநில அளவிலான பொதுத் தேர்வை நடத்துவது என்று பள்ளிக் கல்வித்துறை தீர்மானித்திருக்கிறது. இது தொடர்பான ஒரு அறிவிப்பு வரக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவிப்பு வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் மேலும் 2 முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது அரசு பள்ளிகளை சுத்தம் செய்வதற்கு போதிய பணியாளர்கள் இல்லாத சூழல் இருக்கிறது. எனவே 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் மூலம் அரசு பள்ளிகளை வாரத்திற்கு 2 நாட்கள் 3 நாட்கள் சுத்தம் செய்யும் பணிகளை மேற்கொள்வதற்கு அவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கான 14 வகையான விலையில்லா பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இந்த பொருட்கள் அனைத்தும் ஒவ்வொரு பள்ளியுடைய தலைமை ஆசிரியர்களும் சம்பந்தப்பட்ட மாவட்ட தலைநகரங்களுக்கு சென்று வாங்கி வந்து மாணவர்களுக்கு விநியோகிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இதனால் ஆசிரியர்களுடைய கற்பித்தல் பணி பாதிக்கப்படுவதாக உயர் அதிகாரிகளுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வரக்கூடிய மே மாதம் அல்லது ஜூன் மாதத்திலேயே மாணவர்களுக்கான விலையில்லா பொருட்கள் அனைத்தும் அந்தந்த பள்ளிகளுக்கு நேரடியாக வழங்குவது என்ற ஒரு முடிவையும் பள்ளிக் கல்வித்துறை எடுத்திருக்கிறது. இது தொடர்பான ஒரு உத்தரவும் மிக விரைவில் வெளியாகும் எனவும் கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சங்கரன்.